ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மாங்காய் ரெசிபி தாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு நான் மாங்காய் அரை மாங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. புளிப்பில்லாத மாங்காயை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கோமாங்காய் எடுத்திருக்கேன். இதில் ஒரு அரை மாங்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்திருக்கேங்க. இது கூட 2 வரமிளகாய் சேர்த்திக்கிறேன். காரம் கொஞ்சம் அதிகமாக வேணால் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 4 வெங்காயம் சேர்த்திக்கிங்க. கொஞ்சமாக தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் அளவு வர மாதிரி தேங்காய் சேர்த்திக்கலாங்க. ஒரு 4 பல் பூண்டு சேர்த்திட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை கொரகொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணீரை எதுவும் சேர்த்த தேவையில்லைங்க. மாங்காயிலே வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியை விடும். அதிலே நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு சட்னிக்கெல்லாம் எப்போ தாளிக்கிற மாதிரி கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடலாங்க. சூப்பரான சட்னி ரெடி. இந்த மாங்காய் சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனுங்க. இப்போ இந்த மாங்காய் சீசன் இருக்கும்போதே கண்டிப்பாக ஒரு தடவையாக செஞ்சு பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.